குட் மூட் பேட் மூட் எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட 2 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்குது பிரெயின்லேருந்து செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ். ஒன்று டோபமைன் ரிலேட்டட், இன்னொன்று செரட்டோனின் ரிலேட்டட். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஃபியர் அதெல்லாம். இன்னொன்று வந்து லவ், அஃபெக்ஷன், செக்ஸ் அதெல்லாம். இதில் எது வந்து அதிகமாக இருக்கோ இல்லை எது வந்து கம்மியாக இருக்கோ அதை வச்சு தான் நம்ம மூட் வந்து குட்டா பேடா அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வர பேஷண்ட்ஸ்க்கு 80% குரூப் ஆஃப் பீப்புள் பார்க்குறது வந்து அவங்களோட மூட் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான். மோர் தென் ஆர்கானிக் ப்ராப்ளம் இன் தேர் அனாட்டமி ஆர் ஃபிசிக்கல் இஷ்யூ, அவங்களுக்கு வந்து இந்த ஆங்ஸைட்டி, ஃபியர், புதுசாக நம்ம லைஃப்பில் வந்த பார்ட்னர் வந்து எதாவது நினச்சிடுவாங்களோ, நம்மளோட ஆண்குறியோட வெறிப்புத்தன்மை கம்மியாக இருக்குது, ஆண்குறியோட சைஸ் கம்மியாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஒரு பயம், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். ஃபீமேல்ஸோட மென்ஸ்க்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா வெளியிலே தெரியுது நம்மளுக்கு எரெக்ஷன் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ், அவங்களோட என்விரான்மெண்ட், சொசைட்டியில் அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ். ஸோ அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஒரு பேட் டே, பேட் மூடாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொன்னேன் இல்லையா, இந்த டோபமைன், செரட்டோனின், அதில் இருக்க இம்பேலன்ஸ்னால அவங்களோட மூடே வந்து லோவாக இருக்கும். அன்றைக்கி வந்து அவங்களுக்கு எரெக்ஷன் நல்லா வரல அப்படின்னு நினச்சாங்கன்னா அது காமன் தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு எரெக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் திங் நீங்கள் அசஸ் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களோட ஆங்ஸைட்டி லெவல் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்கா, இல்லை வேறு ஃபேக்டர்ஸ் எதாவது இருக்கா, அதை ரூல் அவுட் பண்ணணும். அதை ரூல் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எரெக்ஷன் ரியலாகவே நம்மளுக்கு கம்மியாக இருக்கா இல்லையா, இல்லை எனக்கு ஆங்ஸைட்டி இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை, டிப்ரெஸ்டாக இல்லை, எல்லாமே செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்லாம் நல்லா இருக்குது, இருந்தும் எனக்கு எரெக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும்.